மாநகரம் படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்கு அப்புறம் நடிகர் கார்த்திகை வச்சு கைதி படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. குறிப்பா இந்த படத்துல நடிகர் கார்த்திகோட நடிப்பு அசத்தலா இருக்கும். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் விஜயை வச்சு மாஸ்டர் படத்தை இயக்குன லோகேஷ் அப்புறம் கமலை வச்சு விக்ரம் படத்தையும் இயக்கியிருந்தாரு. இந்த ரெண்டு படங்களோட வெற்றிக்கு அப்புறம் மறுபடியும் விஜயை வச்சு லியோ படத்தை இயக்கியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா திரிசா நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி இந்த படத்துல ரொம்ப அதிகமா பேசப்பட்டுச்சு. இப்போ லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு கூலி படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கைதி 2 படத்தையும் இயக்கியிருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, லோகேஷோட விக்ரம் படத்துல சூர்யா இணைஞ்சது போல கைதி 2 படத்திலையும் கார்த்திகோடு சூர்யா இணைவாருங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஆனா அதே சமயம் இப்போ ஒரு மாஸ் தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது கைதி 2 படத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகர் விஜய களமிறக்க இருக்காராம். இந்த தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நடிகர் விஜய் இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகும் கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் தளபதி 69 படத்திலையும் நடிக்க இருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல மையமா வச்சு உருவாக இருக்கு. இதையும் தாண்டி நடிகர் விஜய் லோகேஷ் இயக்கும் படத்துல நடிக்க இருக்காருங்கிற தகவல் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.